ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். ரொம்ப ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு. பட் ஹியர் ஆஃப்டர் வி வில் பி போஸ்டிங் கண்டென்ட்ஸ் ரெகுலர்லி. டிஎன்பிஎஸ்சி அப்புறம் யூபிஎஸ்சி இந்த ரெண்டுக்குமே கண்டென்ட்ஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம். கீப் ஃபாலோயிங் அஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போ நம்ம எம்ஜி நரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அண்ட் பிபி கிராம் யோஜனா, அதாச்சு எம்ஜி நரேகாவை ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இப்போ ரீசெண்டா பிபி கிராம், விக்சித் பாரத் கிராம் ராஜ்ய ராஷ்டிரிய ஆஷ்விகா சம்திங் அது வரும், நம்ம பார்ப்போம். சாரி, இதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. எம்ஜி நரேகா டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ் லைன்ல இருக்கு. யூபிஎஸ்சிக்கு ரொம்ப முக்கியம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ் எக்கனாமிக்ஸ்ல இது வந்து கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே, எம்ஜி நரேகா இதுல மேஜர் பாலிசி ஷிஃப்ட் இன் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ பாலிசி, ஒரு அரசின் கொள்கை இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு டைரக்டா அப்படியே மாத்திருக்காங்க இந்த பில்ல. ரெண்டுமே ரூரல் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ நம்ம பார்த்தோம்னா ஊர்ல எல்லாம் இந்த 100 நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் எம்ஜி நரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்னா நம்ம ரூரல் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, கிராமத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் கண்டிப்பா கொடுத்தாகணும். அப்படிங்கிறதுல ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட், ஏன்னா அக்ரிகல்ச்சர் வந்து சீசனல் ஜாப். கரெக்ட் தானே? இப்போ ஒரு தடவை வந்து சீசன் இருக்கும், அடுத்த தடவை சீசன் இருக்காது, அடுத்த ஒரு 2 மாசம், அதுக்கப்புறம் 6 மாசம் கழிச்சு அடுத்த கிராப்புக்கான சீசன் தொடரும். இந்த கேப்ல ஃபிரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, ஏதாச்சும் வேலை இல்லாம இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுடைய வாங்கும் திறன் குறையும். வாங்கும் திறன் குறையுது அப்படின்னா அங்க எக்கனாமி வளராது வில்லேஜ்ல. ஸோ அவங்க கையில காசு கொடுக்கணும். காசு சும்மா கொடுத்தா இன்ஃபிளேஷன் ஆயிடும். ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரூரல் ஏரியாஸ்ல இருக்க ஒர்க்ஸ் எல்லாம் அவங்க வந்து பண்ணிட்டு அது மூலமா கவர்மெண்ட் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குது. இதனாலதான் இது பேர் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இந்த தடவை. என்ன அப்படின்னா பிபி கிராம் ஜி பில், அதை வந்து கொண்டு வந்து எம்ஜி நரேகாவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனை நாளா மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் இருந்தது. இப்போ பிபி கிராம் ராம் ஜி பில் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. இது என்ன சொல்றாங்கன்னா விஸ்கித் பாரத், வெற்றியடைந்த பாரதம், டெவலப்டு இந்தியா, அதை நோக்கு அந்த இதுக்கான ஒரு படி அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கிளைம் பண்றாங்க. எம்ஜி நரேகா, இதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜி நரேகாவுடைய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 நாள் கேரண்டீடு வேலை இருக்கும், வருஷத்துக்கு 100 நாள் கண்டிப்பா கொடுத்துருவோம் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுதான் பழசு 100 நாள் வேலை திட்டம். இதுலதான் இதுக்கு பேரே வருது. டிமாண்ட் ட்ரிவன், நீங்க வேலை இருக்கு, வேலை என்னென்ன டிமாண்ட் இருக்கோ அது மாதிரி நீ உங்களுக்கு வந்து வேலை கொடுத்துருவாங்க. லீகல் ரைட் டு ஒர்க், கண்டிப்பா அரசாங்கம் வேலை கொடுத்தே ஆக வேண்டும். கொடுக்கலை அப்படின்றால் அதற்கு உங்களுக்கு வேலை கொடுக்கலைன்னா அதுக்கு காசு கொடுத்துருவாங்க. ஃபண்டிங்க்கு கேப்பே கிடையாது. விச் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் 100%, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 100% வந்து அவங்களே இதுக்கான செலவை ஏத்துக்குவாங்க, இந்த சம்பளம் கொடுக்கறது இதெல்லாம். இதுதான் பழசு. வெல்ஃபேர் சோசியல் செக்யூரிட்டி அது நோக்கமா இருந்தது பழசு. இப்போ புதுசு விக்சித் பாரத் கிராமீன் அஜ்விகா. இது வந்து ஆர் வந்து ரோஜ்கர் அஜ்விகா மிஷன் கிராம். விஸ்கித் பாரத் கிராமீன் ரோஜ்கர் அஜ்விகா மிஷன், விபிஜி, விபி கிராம் ஜின் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த 100 நாளை 125 நாளா மாத்திருக்காங்க. சப்ளை ட்ரிவன் ஃப்ரேம் ஒர்க்கா கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு வேலை ஆட்கள் இருக்காங்களோ அந்த அளவு வேலை கொடுக்கறது. அசட்ஸ் அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணணும். அங்க வந்து ஒரு குளம் தூர்வாடுறதோ இல்ல ஒரு ரோடுக்கான சுத்தம் பண்றதோ, இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும்னு இருக்காங்க. டெக் பேஸ்ட் மானிட்டரிங், வேலை செய்யறீங்களா இல்லையா, சும்மா வந்து 100 நாள் வேலை செஞ்சுட்டு வீட்டுல உட்காந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக சில போன்ல சில ஜிஐஎஸ் மூலமா ஜிபிஎஸ் மூலமா நீங்க வந்து அந்த இடத்த லொகேஷனை பின் பண்ணி போட்டோ எடுத்து போடணும் அப்படின்ற நிறைய இன்புட்ஸ் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. முதல் சேஞ்ச் என்ன? ஒர்க் கேரண்டி. முதல்ல 100ல இருந்தது, இப்போ 125 நாள் கண்டிப்பாக மாற்றம் வரும், மாத்திருக்காங்க சட்டப்படி. அடுத்தது டிமாண்ட் ட்ரிவனா இருந்தது, இப்போ ப்ரீ ஃபிக்ஸ்ட் அலோகேஷன் சப்ளை ட்ரிவனா மாறி இருக்கு. இது நமக்கு முக்கியம் கிடையாது. ஸ்ட்ரிக்ட் கேப் முதல்ல இல்ல, 100% கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே கொடுக்கும். இப்போ வந்து ஸ்டேட்டும் சேர்ந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. 60, 40 வரும், அதுக்கு பின்னாடி பார்ப்போம். சீசனல் பாஸ் முதல்ல இந்த இப்போ இந்த என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமா
இப்போ நம்ம இது எதுக்குன்னு கொண்டு வந்ததை பார்த்தோம், அக்ரிகல்ச்சரல் கிராப் இப்படிதான் இப்படின்னு வச்சுக்கோங்களேன். அக்ரிகல்ச்சர் கிராப்பிங் சீசன் இருக்கும், இப்படி போகும், பீக் ஆகும், அப்படியே வேலை கம்மியாகும், இந்த இடத்துல ஜீரோ ஆகும் வேலை கிராமத்தில் இருக்கவங்களுக்கு. மறுபடியும் அடுத்தது அக்ரிகல்ச்சர் சீசன் ஆகும்போது மேல போயிட்டு கீழே வரும் இல்லையா. இப்போ இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு தான் இந்த மிஷனே 125 நாள். ஆனா நீங்க அக்ரிகல்ச்சர் பயங்கரமா அரிசி வந்து அறுவடை பண்ற டைம், அப்ப இந்த வேலை இருந்துச்சுன்னா அங்க யாரும் போக மாட்டாங்க, இந்த வேலைக்கு வந்து காசு வாங்கிடுவாங்க. சோ அக்ரிகல்ச்சர் வேலைக்கான ஆட்கள் போகல அப்படிங்கிறதுனால அங்க பிரச்சனை ஆயிடும். சோ என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரல் பீக் சீசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டைம்ல 60 நாள் இந்த வேலை இல்லை அப்படிங்கிறாங்க. அதாச்சும் வருஷத்துக்கு 325 நாள் மைனஸ் 60 எவ்வளவு? இங்கிட்டு 25 300 மைனஸ் 35 அப்படிங்கும்போது 265 நாட்கள் இருக்கு. சரிங்களா? இந்த 265 நாள்ல 125 நாள் வேலை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஏன் 60 நாள் இல்ல? ஏன்னா அந்த டைம் அக்ரிகல்ச்சர் பீக்கா இருக்கும், அதனால. சரியா? ரைட். அடுத்தது கவர்னன்ஸ். இந்த டெக் பேஸ்ட் மானிட்டரிங், ஜிபிஎஸ் நான் சொன்ன மாதிரி டேஷ்போர்ட்ஸ், இது மூலமா வந்து கரெக்டா வேலை நடக்குதான்னு பார்த்துப்பாங்க. சென்ட்ரலைஸ்ட் கண்ட்ரோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது, கிராம் சபாவுடைய ரோல் கம்மியாகுது. இது ரொம்ப இது. அடுத்தது வந்து இதுல இருக்க நல்ல விஷயங்கள் 100ல இருந்து 125 நாள் ஆயிருக்கிறதுனால அட்வான்டேஜ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா கிரியேட் ஆகும், ஏன்னா டெக் பேஸ்ட் மானிட்டரிங்லாம் வருது, அதனால எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். லாங் டேர்ம் டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. இதுல இருக்க பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட் டு ஒர்க்கை வீக்கெண்ட் பண்ணுது. ஏன்னா டிமாண்ட் ட்ரிவன்ல இருந்து சப்ளை ட்ரிவனா மாறி இருக்கு. சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிஸ்க் இருக்கு, ஏன்னா 100ல இருந்து 125 தான் போயிருக்காங்க, மீதி 140 நாள் எங்க போறது, அந்த ஒரு சிக்கல் இருக்கு. ஸ்டேட்ஸுக்கு அதிகமான பேர்டன் இருக்கு, ஏன்னா ஸ்டேட்ஸுக்கான ஷேரை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு. அது என்ன வேல்யூன்றதை கீழே பார்க்கும். முக்கியமான டிஃபரன்சஸ் இதை மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு படிச்சுட்டீங்கனாலே போதும். எம்ஜி நரேகா டிமாண்ட் ட்ரிவன், இது வந்து சப்ளை ட்ரிவன். 100 நாள்ல இருந்து 125 நாளா மாத்திருக்காங்க. இப்போ ஃபண்டிங் பேட்டர்ன் முதல்ல வந்து 100% சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும். மெட்டீரியல் காம்பனண்ட் ஏதாச்சும் மெட்டீரியல் சப்ளை பண்றாங்க அப்படின்னா அதற்கு மட்டுமான காசு 75% சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் 25% ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுக்கும். இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்ஜெட் கேப், இது ரொம்ப 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 முக்கியம். 60-40, 60 சென்ட்ரல் கவர்மெண்ட், 40 ஸ்டேட் கவர்மெண்ட். இதனால ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான பட்ஜெட்ல பெரிய அடி வாங்கும். மற்ற எந்த ஃபோக்கஸான ஸ்டேட் ஸ்கீம்ஸ்லயுமே ஸ்டேட் கவர்மெண்ட் செலவு பண்றது கொஞ்சம் கம்மியாகும், ஏன்னா அவங்களுடைய இதுல வந்து சிக்கல். சிம்பிளா சொல்ல போனா, முதல்ல வந்து உங்க வீட்டுல உங்களுக்கு வந்து பாக்கெட் மணி 100 ரூபா உங்க வீட்லயே கொடுத்துட்றாங்க, போய் 3 வேலையும் சாப்பிட்டுக்கோங்க நல்லா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்றாங்க, நான் 60 ரூபா தான் கொடுப்பேன், நீ 40 ரூபா எங்கேயாச்சும் ரெடி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சிக்கல் இருக்கும் இல்லையா. அதே மாதிரிதான் இது. ஒர்க் அவைலபிலிட்டி முதல்ல டிமாண்ட், நீங்க வேலை வேணும்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க, ஆனா இப்போ வந்து ப்ரீ அலோகேட்டட் வேலை தான். இந்த 60 நாள் பாஸ் எல்லாம் கிடையாது. முதல்ல இப்போ 60 நாள் பாஸ், பீக் அக்ரிகல்ச்சர் சீசன் பீரியட்ல 60 நாள் இந்த 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 100 நாள் வேலை திட்டம், சாரி 125 நாள் வேலை திட்டம் இருக்காது. சரிங்களா? மற்றது எல்லாமே ஏற்கனவே பார்த்ததுதான். ஸ்டேட் ரோல், ஸ்டேட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் பினான்சியல் பேர்டன், காசு பிரச்சனை நம்ம மேல ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஓகே, இதுல எம்சிக்யூ இப்ப பார்ப்போம். பிபி கிராம் கேரண்டிஸ் எவ்வளவு நாள் ஒர்க், ஹவு மச் டேஸ் ஒர்க். 100, 125, 150, 200. இது வந்து 100 இல்ல 125, பழசுதான் 100. பிபி கிராம் இன்ட்ரோடியூசஸ் டிமாண்ட் ஃபண்டிங், சீசனல் பாஸ், யூனிவர்சல் ஒர்க், நன். என்னத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க? டிமாண்ட் ஃபண்டிங் வந்து பழசு. சீசனல் பாஸ் 60 நாள், சீசனல் பாஸ் 60 டேஸ். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல இது பண்ணுங்க. டெய்லி படிச்சுக்கிட்டே இருக்கணும், ரிவிஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. அடுத்த வீடியோல சந்திப்போம். அடுத்து ஏதாச்சும் உங்களுக்கு வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல இது பண்ணுங்க. தேங்க்யூ.